அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பொரியல் மட்டும் செஞ்சால் போதும், குழம்பு கூட வைக்க தேவையில்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இது அப்படியே நம்ம சூடாக சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரசம் சோறு, சாம்பார் சோறு இந்த மாதிரி எல்லாமே கூட சைடிஷ்ஷாக வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு சேர்த்துக்கலாம். அன்றைக்கி காலை கருவாடு எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எந்த துண்டு கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே எண்ணெயிலேயே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது இப்போ சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க கருவாடையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. அது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாதி லெமன் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த சாறை சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு சுருண்டு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான துண்டு கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சுடு சோறில் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ரசம் மட்டும் வச்சுட்டு இது சைடிஷாக வச்சிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நெத்திலி கருவாடு தொக்கு, நெத்திலி கருவாடு அவியல்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.